படம் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் ப்ளஸ் மியூசிக் வந்து அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரன்வீர் சிங்கோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் டேரக்ஷன் வைஸ் ஏன்னா 4 மணி நேரம் படம் வந்து தைரியமாக ரிலீஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த விதமான ஒரு லேகும் இல்லை. நீட் அண்ட் க்ளீனாக வந்து எடுத்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படத்தில் நமக்கு ஏதாவது தெரியாமல் இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா இது உண்மையான கதைன்னும் போது அதை கரெக்டாக எடுக்கணும். ரொம்பவே எடுத்து சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. மாதவன் சாரோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையிலேயே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கேஸ்டிங் வந்து பக்காவாக இருந்துச்சு. அதாவது ரியல் லைஃப்ல அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சஞ்சய் தத் கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா மாசா காமிச்சிட்டு ரொம்ப சீக்கிரமா ஒரு மாதிரி அவரோட டெத்தை வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாவே இல்லை. கிளைமேக்ஸோட ஸ்டண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. இல்ல ரேமான் டேக்கத் வில்லனிசம் அளவுக்குலாம் வந்துட்டு சொல்ல முடியாது. இவரு நல்லா பண்ணியிருக்காரு. இவரோட பாட்டை இவரு பண்ணியிருக்காரு. அவர் அளவுக்கு இந்த அதெல்லாம் வராது. அவரோட ஸ்வாக் அவரோட அளவுக்குலாம் இந்த இதுல இல்ல. துரேந்தர் 2 பார்த்துட்டு வரேன். பார்ட் 1 விட பார்ட் 2 ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டீடைலிங் வைஸ் வந்து பார்ட் 1ல இருந்த டவுட்ஸ் எல்லாமே பார்ட் 2ல ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. மாதனோட கேரக்டரை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக கொண்டு போய் அவரோட ஒர்க்ஸை பற்றி டீடைலிங் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் கொஞ்சம் ப்ரொபகேண்டா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா டோட்டலாக எவ்ரி திங் ஜஸ்டிஃபை பண்ண முடியுன்றது மூவி வைஸில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. இல்லை லேக்ன்றது இதில் இந்த படத்தில் வந்து நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் என்ன அங்கே அந்த கான்செப்ட் என்னன்றதை ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வந்து அவங்களோட ரோல் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மூவியோட பார்ட் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் வந்து அந்த படத்தில் அவங்களோட பாட்டை அவங்க கண்டிப்பா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். என் பாயிண்ட் ஆஃப் இல்ல அது சான்ஸே கிடையாது. 0.5% கூட அந்த வில்லனிசம் அவரால் மேட்ச் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். வந்து கண்டிப்பா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3 வர மாதிரியான லீட்ஸும் எதுவும் கொடுக்கல. வந்து ஆக்சுவலா 100% கொடுத்துருக்காரு. அவரோட கெரியர்ல இது ஒரு பெஸ்ட் மூவியா இருக்கும்ன்றது என்னோட பாயிண்ட். எல்லாம் சூப்பரா இருக்குது, பார்க்கலாம். ஆமா லென்த்தா இருக்கு, அதான் ப்ராப்ளம். 4 hours. ஃபைட் சீக்வன்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் பெட்டரா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் ஃபுல்லா வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் தான், அவங்களோட பேக்ரவுண்ட். ஆமா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலாம். அவரது நல்லா இருக்கு. ஆமா இதுலயும் அவரை ரொம்ப கம்மியா தான் காமிச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஆமா இல்ல புரியல. சூப்பரா இருந்தது படம், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். மாதவன் சார் அல்டிமேட், செம்மையா இருந்தது படம். இல்ல 4 hours கொஞ்சம் பார்க்கலாம். இடையில கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம், அந்த சீக்வன்ஸ் ஒரு சின்ன சீக்வன்ஸ் மட்டும். மற்றபடி படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது. அதாவது ரியலா என்னென்ன நடந்ததோ அது எல்லாமே லைவா உட்காந்து ஒரு 4 மணி நேரம் பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆமா லென்த் ரொம்ப 4 hours மேல இருந்துச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆக்டிங் சூப்பரா நல்லா இருந்துச்சு. ஆனா அளவுக்குலாம் ஒர்த் இல்ல. ஆனா ஃபைட் சீன்ஸ்லாம் கட் பண்ணாங்கன்னா சின்ன பசங்கலாம் பார்க்கலாம். சூப்பர்.